ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th அண்ட் 12th மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தால் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பேப்பரில் அந்த 6 மதிப்பெண்கள் குறைந்ததற்கான காரணம் என்ன, இந்த குறைபாடு நம்முடைய பேப்பரில் இல்லாமல் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இதில் கொடுக்குறேன். தெளிவான ஒரு கண்ணோட்டத்துக்கு நீங்களே வந்துடுவீங்க. இந்த பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷன் எழுதி தான் எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஷனை எழுதிட்டு ஒன் வேர்டில் நடுவில் ஒரு பென்சிலில் கோடு போட்டு அந்த 14 ஒன் வேர்டையும் எழுதுங்க. புரியுங்களா? ஒரு கோடு விட்டு ஒரு கோடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னம்னா இந்த 14 ஒன் வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பரில் 20 கோடு தான் இருக்கும். அதனால் ஒரு கோடு விட்டு ஒரு ஒன்று எழுதுனீங்க அப்படின்னம்னா ரொம்ப இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களே ஒவ்வொரு கோட்டுக்கு இடையில நிறைய இடைவெளி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கோடு விடாமல் அந்த 14 ஒன் வேர்டையும் ஃபஸ்ட் பேஜ்லேயும் முடிச்சிருங்க. 14க்கு 14 ஒன்னோடு வாங்கியிருக்காங்க, ஆனாலும் 6 மார்க் குறைஞ்சிருக்கு. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் கொஸ்டின் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. கவிபாட நீயே, குளிரால் நடிங்கின, வசனம் கவிதை வேறுபாடு, எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபுல் மார்க். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முதல் 3 2 மார்க், அடுத்த 2 2 மார்க்கும் 2 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. அடுத்தது மொழித்திறன் பயிற்சியில் 7 2 மார்க் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பேப்பர் எழுதுனவங்கள குறை சொல்லலை நம்ம, ஆனால் அந்த பிழை இல்லாமல் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக காமிச்சிருக்கோம். மக்களுள் சிலர் திண்மையுடன் திண்மை செய்கின்றனர். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 1/2 மார்க் குறைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இதுக்கு அவங்க கிளைம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மக்களுள் சிலர் திண்மையுடன் திண்மை செய்கின்றனர். திண்மை திண்மை, வலிமை தீமை அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. வலிமையுடன் தீமை செய்கின்றனர் அப்படின்னு பொருள் சரியாக தான் இருக்குது. ஆனால் அந்த திண்மை திண்மை அப்படிங்கிறத எழுதி திண்மை என்பதன் பொருள் வலிமை, திண்மை என்பதன் பொருள் தீமை அப்படிங்கிறத மேலே சுட்டி காமிச்சிருந்தா அந்த 1/2 மதிப்பெண் குறைஞ்சிருக்காது. அடுத்து இது 25 பார்த்தீங்க அப்படின்னம்னா பனையோலையால் கூரை வைந்திருந்தனர் வளமிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குரலையும் யானை கன்றும் கண்டேன். என்னால் அடிக்கப்பட்டது அடித்து தான் எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னம்னா அதை என்னால் அடிக்கப்பட்டதுன்றதை எழுதியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா நம் வாழ்க்கை தரம் கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. 2 மார்க் கொஸ்டின். புத்தகம் படிக்கும்போது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும். செய்த பகுபத இலக்கணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்கில் 1/2 மார்க் குறைஞ்சிருக்கு. அடுத்து கம்பராமாயணம் மனப்பாடப்பாடல் 4 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. 2வது சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல் திருக்குறளுக்கு 2 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. அடுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் 1/2 மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. 1/2 மதிப்பெண் இதுக்கு குறைச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓங்களிடை என தொடங்கும் இடம் 1 மார்க்கு. பொருள் கதிரவனும் தமிழும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தில் உள்ள இருளை போக்கும் தன்மை வாய்ந்தன 1 மார்க்கு. விளக்கம்னு போட்டு கதிரவன் உதயமால் வரையில் தோன்றி இவ்வுலகத்தில் உள்ள புற இருளை போக்குகிறது, ஆனால் பொதிகை மலையை தோன்றிய தமிழ் அறியாமையாகிய அக இருளை போக்குகிறது அப்படின்னு வேறுபாடு மட்டும்தான் காப்பிச்சிருக்காங்க. ஏன்னா மேலே நீங்கள் கதிரவனும் தமிழும் இருளை போக்குகிறது, ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னம்னா ஒன்று புற இருளை போக்குவது, ஒன்று அக இருளை போக்குவது. அந்த வேறுபாடை நம்ம காமிச்சிருக்கணும். அடுத்தது நாட்டிய அரங்கின் அமைப்பு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த நாட்டிய அமைப்பின் அரங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூங்கில் தேர்ந்தெடுப்பதிலிருந்து, மூங்கிலை வெட்டி சரிபார்ப்பதிலிருந்து, கை பெருவிரல் அளவில் 24 அளவிடுவதிலிருந்து, 7 கோல் அகலம் 8 கோல் நீளம் 1 கோல் உயரம் உடையதாக அரங்கம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது வரைக்கும் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேல் விதானங்களில் விளக்குகள் உட்புறமும் வெளிப்புறமும் அதன் நிழல் விழாத வண்ணம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கணும். மேல் விதானங்களில் முழுவதும் 5 பூதங்களினுடைய ஓவியங்கள் தீட்டப்பட்டன அப்படிங்கிறது எழுதியிருக்கணும். ஒருமுக எழினி பொறுமுக எழினி கொண்டு திரைச்சீலை அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது எழுதியிருக்கணும். கண்டிப்பாக அந்த நாட்டிய அரங்கு எவ்வாறு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஃபுல் பாயிண்ட்டுமே நீங்கள் எழுதி ஆகணும். இவ்வளோ ப்ரீஃபாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஃபுல் பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு பாயிண்ட் புரியுங்களா எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னா ஃபுல்லாக தான் எழுதி ஆகணும். எழுதினா தான் 4 மார்க். அடுத்தது பேரிடர் மேலாண்மை வாரியம் நடுவண் அரசு 4 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. மயிலை சீனி நினைவு சிற்றிதழுக்கான செய்திகள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. எழுதக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு அழகாக ஒவ்வொன்றுக்குமே கோடு போட்டு எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து பாடான் திணை 40ஆம் நம்பர் கொஸ்டின் எழுதியிருக்காங்க. 4 மார்க் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. சங்க இலக்கியங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வாங்குறது.
ஒருவேளை சென்டம் வாங்கின எல்லாருமே நம்முடைய நம்பருக்கு இதை சென்ட் பண்ணாங்க அப்படின்னம்னா லாஸ்ட் இயர் வாங்கினவங்க வச்சுருந்தா இந்த வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 44ஆம் நம்பர் கொஸ்டின். நெடுவினாக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கு மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கும். அது எவ்வளோ அப்படின்னம்னா நெடுவினாக்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் அப்படிலாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரை மார்க் குறைச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு சார் அரை மார்க் குறைச்சிருக்காங்கன்னா யாரும் கேட்டுறாதீங்க. இதில் ஒரு வேளை பிழைன்னு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னம்னா 4-5 இடத்துல நம்மளால் பிழை காமிக்க முடியும். உதாரணத்திற்கு செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் வழி அறிந்து கொண்ட நாம் அவற்றை கடைபிடித்து ஈக்குப்படாமல் இருக்கீங்க. அந்த இடத்துல ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது எந்த இடத்துலனாலும் பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரேட் பண்ணி பார்த்து ஒற்றுப்பிழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த மதிப்பெண் குறைபாடு அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 45வது கேள்வி. எல்லாத்துக்குமே குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். புரியுங்களா? நெகிழிக்கு மாற்றுப் பொருட்கள் முடிவுரை. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேலேயே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு அரை மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கும். 5.5 மார்க் போட்டிருப்பாங்க. புரியுங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க் தான். ஆக்சுவலாக இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னம்னா நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்று பசுமைதாசனுடனான உரையாடலை எழுதுக அப்படிங்க தொகுத்து எழுதுகன்னு தான் கொடுத்துருப்பாங்க. தொகுத்து எழுதும்போது இது போல் முன்னுரை முடிவுரை போட்டு எழுதக்கூடாது. தொகுத்து எழுதுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்படியே வரிசை எழுதக்கூடியது. புரியுங்களா? அதனால் இது பசுமைதாசனோட உரையாடல் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் கூட இல்லாதனால இதற்கு 4 மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான கேள்விக்கான விடை எந்த அமைப்பில் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கட்டுரை அமைப்பு அப்படின்னம்னா முன்னுரை முடிவுரை போட்டு எழுதணும். புரியுங்களா? மேடை பேச்சிற்கான உரை அப்படின்னம்னா வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும், நன்றி சொல்லி முடிக்கணும், அந்த மாதிரி தான் எழுதணும். கட்டுரை வடிவில் முன்னுரை முடிவுரை போட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா எழுதிடக்கூடாது. உரையாடல் வடிவில் அப்படின்னம்னா 2 பேர் பேசிக்கிற மாதிரி உரையாடல் வடிவில் தான் கண்டிப்பாக எழுதியாகணும். அதனால் எந்த அமைப்பில் கேட்டிருக்காங்க கேள்வி அப்படிங்கிறத ஒரு தடவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புக் பேக் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஒருவேளை க்ரியேட்டிவாக அதே கேள்வியவே மாற்றி கேட்டுட்டாங்க அப்படின்னம்னா ஆன்சர் அதுதான் வரும். ஆனால் எழுதக்கூடிய முறை அப்படிங்கிறது மாறுபடும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது 46வது நம்பர் கேள்வி. குறிப்பு சட்டகம் போட்டு எழுதியிருக்காங்க. முன்னுரை விபத்தில்லா முதலிடம் எதிர்பாராமலா மனிதர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலை பாதுகாப்பு குறித்து கட்டுரை. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஓவர் ரைட்டிங் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு எழுத்துக்கு மேலேயே ஓவர் ரைட்டிங். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு பெலிக்கன் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்க. அது கலரே சேஞ்சாக தெரியுது பாருங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு அது ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா கீழே எழுதிக்கலாம். நிறைய பிழைகள் இடையில விட்டுருக்காங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. கலர் சேஞ்சாக தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா இதற்கெல்லாம் 6 மார்க் முழுசாக கிடச்சிருக்கு. அடுத்தது லாஸ்ட்டாக இதோட முடியுது. 33 பேஜ் ஃபுல் பேஜஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னும் தெளிவாக நம்ம இதை ஒரு தடவை ரீகரெக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா அந்த எழுத்துப்பிழை அப்படிங்கிறத தவிர்த்துருக்கலாம். அந்த 4 மார்க் அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்விக்கு கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா அந்த 84 அப்படிங்கிறது 88ன்னு அவங்களுடைய மார்க் வந்திருக்கும். ஏன்னா 1 வேர்டில் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 88ன்னு வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த பிழைகள் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமை நாளைக்கு எழுத ட்ரை பண்ணுங்கள். அரை மணி நேரம் முன்னாலேயே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழே கோடு போடுங்க, தலைப்புகளுக்கு கீழே கோடு போட்டு பேப்பர் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பக்காவாக பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த மதிப்பெண் குறைபாடு அப்படிங்கிறது மதிப்பெண் குறைக்கிறதுக்கு அவங்களே அச்சப்படுவாங்க. இவ்வளோ அழகாக எழுதியிருக்கு, மதிப்பெண் குறைக்கலாமா வேணாமா அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஃபுல் மார்க் போடணும் அப்படின்னு தான் திருத்துற ஸ்டாஃப் எய்ம் பண்ணி தான் திருத்தவே ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கே அதை திருத்தும் போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். புரியுங்களா? அதனால் உங்களுக்கு மதிப்பெண் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யாருமே குறைக்க மாட்டாங்க. பட் எழுத்துப்பிழை விடும் பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் தான் குறைக்கிறாங்க. புரியுங்களா? அதனால் நல்லா எழுதுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவும் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.